என்னையும் உங்களையும் படித்து பரிபாலித்து போஷித்து பராமரிக்கும் ஏக வல்லோன் அல்லாவுடைய பேர், எங்களோட ரப்புடைய பேரை செருப்புல பொறிச்சிக்கிறான். செருப்புல இதை கண்ட நேரத்துல முழு நாட்டில் உள்ள ஈமானிய சாமானிய மக்களுக்கு எல்லாம் சூடாவின, கவலை வந்த, கொதிப்பொண்டு வந்த. இதை பார்த்த நேரத்துல சாமானிய ஈமானிய மக்களுக்கு எல்லாம் கொதிப்பொண்டு வந்த, கவலை கொண்டு வந்த, துடிப்பொண்டு வந்த. ஒவ்வொருத்தர் சமூக வலைத்தளத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டிருந்த. அல்லாஹ் என்கிற வார்த்தை செருப்புல பொறிச்சிக்கிறான். செருப்புடைய பேர், கம்பெனியோட பேர் ஹிக்காடுவ. நோ வந்ததானே, நல்ல விஷயம். சாமானிய இமானிய மக்களை விட இந்த அல்லாவை, இந்த ரப்பை, அவன் பேரை கொண்டு வந்து செருப்புல பொறிச்சதை கண்டா, அது அவங்க வேணுமெண்டோ அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி செஞ்சாலும் அந்த வார்த்தையில போல இருந்தா நோவும் தான். ஆனா என்னை உங்களை விட யாருக்கு நோவணும்? என்னை உங்களை விட யாருக்கு நோவணும்? மார்க்கம் கற்ற மாமேதைகள் உலமாக்களுக்கு நோவணும். அவங்க என்ன செஞ்சாங்க என்கிறத இன்ஷால்லா ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் விட்டு பார்ப்போம், என்ன செஞ்சாங்க, என்ன செய்வாங்க. ஆனால் சாமானிய ஈமானிய மக்கள் வழி வருத்தம், அல்லாவோட உள்ள இறக்கம். பெருசா அல்லாவை தெரியா, அரபார சொல்லக்கூட இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சாமானிய ஈமானிய மக்கள் சில முயற்சிகள் செஞ்சு ஒரு மூத்த மனிதர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். டியர் கம்ப்ளைண்டன்ட், யோர் ரிக்வெஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் டெல் ஐஜிபி. பொலிஸ்மா அதிபருக்கு இமெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் போட்டிக்கு ஐசிசிபிஆருக்கு கீழால டெல் ஐஜிபி /2026/5839 இஸ் ப்ராசஸிங் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். உங்களோட கம்ப்ளைண்ட் அடுத்த கட்ட நகர்வுக்காக போது அதனுடைய இலக்கம் டெல் ஐஜிபி /2026/5839. இதான் கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்ச ஒரு சாமானிய இமானிய மக்கள். நாங்கள் இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு போக போறோம். சங்கையான புனித குர்ஆனிலே அல்லாவுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கு? செருப்புல அல்லாவுடைய வார்த்தைகள், அல்லாவுடைய பேரை கொண்டு பொறிச்சிருக்கு. கோம் போன, கவலை வந்து, துடிப்பு வந்து, ஆக்ரோஷம் வந்து, ஆவேசம் வந்து வரத்தான் ஓடும். அதான் ஈமான். அவங்க அவங்களோட தரத்துக்கு ஏத்தால கூலி தருவான். துடிப்பு, வலி, வருத்த, முன்னெடுப்பு, அடுத்த கட்ட நகர்வு, அழகான நாட்டு சட்டங்களை பேணி செய்ய போகல அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவான். எனக்கு ஏசினா என் பேரை செருப்புல போட்டா ஈமானிய உள்ளம் பதறுது. இதால சொர்க்கம் தயாராம். புனித திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் இது சம்பந்தமா நான் கொஞ்சம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறார் கூகுள்ல கேட்ட நேரத்துல தந்த பதில் உங்களுக்கு கொஞ்சம் வாசிச்சு காட்டுறேன். அதுக்கு பின்னுக்கு காரணமீக்கி திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ற சிறப்பு பேர் ஏறக்குறைய 2698 முதல் 2699 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் என்கிற வார்த்தை புனித குர்ஆன்ல 2698 முதல் 2699 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. பயன்படுத்தப்படும் உரை பகுப்பாய்வு முறை அல்லது அரபு சொற்களின் முன்னொட்டு எழுத்துக்கள் மற்றும் மூல எழுத்துக்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்து இந்த எண்ணிக்கையில் சிறிய மாற்றம் இருக்கலாம். ஏதோ 2698 2699 வரைக்கும் அல்லாஹ் என்கிற வசனம் குர்ஆன்ல வந்திருக்கு. இது கூகுள் சொன்னது. கூகுளை விட உலமாக்களுக்கு தெரியும். நாங்க சாமானிய மக்கள் தானே. மரியாதைக்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வை சரியாக தெரிஞ்ச, அல்லாஹ் சரியாக புரிஞ்ச, அல்லாஹ்வை பத்தி எங்களுக்கு சொல்லித்தார உலமாக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் போற செருப்புல அல்லாஹ் என்கிற பேர் பொறிக்கப்பட்டா என்கிறத ஒரு பக்கம் வச்சு சாமானிய ஈமானிய உங்களோட எல்லாரும் இந்த ஒரு நாள் 2 நாளுக்குள்ளிக்கு பெரிய ஒரு பதட்டத்தை பார்த்தோம் நன்மைக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 800 நாட்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை தாண்டி அல்லாஹ் என்கிற வார்த்தை 2698 2699 தடவைகள் பொறிக்கப்பட்டிருக்கு குர்ஆன்ல. அதை கொண்டு போய் குப்பையில வீசிக்கிறான் 2 வருஷமா. ஒத்தரவு நோவல்லே, வழிவர்த்தம் வரல. அதுவும் சாமானிய மக்கள் தானே கத்துறாங்க. உலமாக்கள் பேசுறாங்க இல்லை இதை பத்தி. அல்லாஹ் பத்தி நல்லா தெரிஞ்ச உலமாக்கள் எவ்வளவு பதறாங்க இல்லையே. தூக்கி வீசுறதுக்கு, ஒதுக்குறதுக்கு, குறைப்பாக்குறதுக்கு. அதுல ஹை ரிஸ்க் இருக்காம், லோ ரிஸ்க் இருக்காம். எங்கட ரப்புடைய கலாம்ல அல்லாவுடைய வசனங்கள்ல. அடே குர்ஆன சீரழிச்ச 8 பேர், உலமா சபை 5, அது அல்லாத 3, அவ்வளவு பேர் உலமாக்கள். இவ்வளவு தடவைகள் குர்ஆன்ல ரப்புடைய பேர் வார, அவ்வளவு வசனங்களும் அல்லாவுடைய பேச்சுனா அல்லாஹ்வை கூப்பிட்டு கண்ணத்துக்கு அடிச்ச மாதிரி, அல்லாஹ்க்கு காலால் உதைச்ச மாதிரி வேலை தானே நீங்க எல்லாரும் செஞ்சீங்க நாசமா போறதுக்கு. 2 வருஷமா தானே சீரழிச்சு வச்சுக்கிறீங்க நாசமா போன உலமாக்கள் 7-8 பேர் ஜமீயத்துல் உலமால உள்ளோட சேர்ந்து. உங்களை அல்லாஹ் சீரழிக்க ஆரம்பிச்சுட்டான். உலமாவே இல்லாத, ஆலிமாக மாறாத, மௌலவியே இல்லாதவங்க ஜமீயத்துல் உலமால ஈக்கிறான். அடையாளப்படுத்தப்பட்டி ஒருத்தர் இன்னொருத்தர் கார்ல சாவிய கலவுல பறிச்சுட்டு போய்த்து அதை டிரைவிங் பண்ணி கொண்டு மாட்டி ஜமீயத்துல் உலமால ஒரு மௌலவி, அதுவும் கொழும்புல மக்களை போய்த்து வேலை பார்த்திக்கிறார், டிரைவிங் பண்ணி பழவிக்கிறார் இன்னொருத்தருடைய வாகனத்தை. விளங்குதா? அல்லாஹ் சும்மாவே ஹலாலா 1 வண்டி ஓடுமா எடு, 2 வண்டி ஓடுமா எடு, 3 வண்டி ஓடுமா எடு, 4 வண்டி ஓடுமா எடு, ரெஜிஸ்டர் பண்ணின வாகனம் ஓடுமா எடு, அன்ரெஜிஸ்டர் ஓடுமா எடு அனுமதி தந்திருக்கிறார். நான் என்ன பாஷையில பேசுறேங்கிறத விளங்கிக்கோங்க. வாகனம் ஒண்ணுமா எடு, ஹலாலா ஓட்டு. இன்னொருத்தரோட வாகனத்தை அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட, அதுக்கு 4 டயர் வேறைக்கு
விளங்குதா? 4 டயர் ஏற்கனவே இருக்கு அந்த வண்டிக்கு. அது ஓனர் கிட்ட சாவியை பறிச்சு அவர் ஓட்டி பாத்திக்கிறார். இப்ப காரும் சொல்லுது இந்த ஓட்டின டிரைவர் தான் எனக்கு ஓடுமெண்டு. அவர் ஜமியத்துல் உலமால மௌலவி இல்லாத பொறுப்பு கூடிய ஒருத்தன். அடே குர்ஆனை கேவலப்படுத்தினீங்க. இப்ப அல்லாஹ் உங்களை சீரழிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னொருத்தர் சின்ன பொடியன் ஒன்றுட மதரசால வச்சு அவட கல்ச்சர் ஊத்தப்பட்டேன்னு கழுவி அவர் மாட்டி. விளங்குதா? இதெல்லாம் நடக்குது. இனி சீரழிவு ஆரம்பம். ஆனா நாங்க ஆமுதுருமார் செஞ்சா பேசுறேன். செருப்புல அல்லாண்டு வந்த எங்களுக்கு நோவுரை, அந்நியான் சொல்லவும் நோவுரை, எங்கடோ தூக்கி வீசினா எங்களுக்கு நோவுரை இல்ல. குறை பாக்குற, பிழை பாக்குற, டிபெக்ஸ் பண்ற, ஹை ரிஸ்க் இருக்காம், ரப்புடைய வார்த்தையில லோ ரிஸ்க் இருக்காம். 2 வருஷமா மயிறு பிடிக்க மன்னார் கேத்திக்கிறான் ஒளிவனோல். உலமாக்களுக்கு தான் அப்போ ஒன்னாவது நோவணும். நோதில்லை, சீரழிக்கிறாங்களே. அல்லாட தீன தூக்கி வீசி வச்சுக்கிறாங்க. அல்லாட வார்த்தையை தூக்கி வீசி வச்சுக்கிறாங்களே. செருப்புக்கு வந்த கவலை, செருப்புல அல்லாண்டா வார நோவு வழி வருத்தம். அந்த குர்ஆன் பிரதியில 2 வருஷமா ஒரு குப்பையில கொட்டி கிடக்கிறது. அந்த நேரத்துல நோதில்லை எங்களுக்கு. உலமாக்கள் வெளியே வந்து பேசி தொலைக்கிறாங்க இல்லை. இவரோட அழிவு ஆரம்பம். யாரெல்லாம் மௌனமா இருக்கிறீங்களோ உங்களுக்கு அழிவு ஆரம்பம். அந்த ஒருத்தர் வந்து ஒரு டிரைவிங் செஞ்சு மாட்டிக்கிறார். நாளே ஆகல லிஸ்டோட போடுவான். ஒரு குடும்பமே பிரிகிற லெவலுக்கு தொங்குது. ஜமியத்துல் உலமா மௌலவி இல்ல. அவரு ஒரு பேரை வச்சு கொண்டீங்க, அவன் மௌலவி இல்ல. இன்னொருத்தன் வந்தான் தியாரி இல்ல, நாம ராஜபக்ஷ வந்த நேரத்துல அவரும் மௌலவி இல்ல, ஆனா மௌலவி வேஷம். அடே பாமசியில வேலை செய்யறவனுக்கு மருந்து தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அதுக்காக வேண்டிய அவன் டாக்டரா ஆலிம் கோர்ஸ் மௌலவி பட்டம் எடுத்தாதான்டா மௌலவி. இவனோட சனியன் இழுத்தா மதரசாட பேரு ஜமியத்துல் பேரு நாசமாக்கும். எப்படி பாதுகாக்கிறீங்க? அல்லாஹ் சீரழிவு ஆரம்பிச்சுட்டான். சீரழிக்க உங்களை ஆரம்பிச்சுட்டான். அல்லாவே சீரழிச்சிங்க, உங்களை சீரழிப்பான். உள்ளத்தால சொல்றேன், குர்ஆன் இருக்கும் காலம் எல்லாம் பதுவா செய்யும். நீங்க ஒவ்வொருத்தரும் சீரழிவீங்க.